மெய்யன்பர்களே, சிவனேய செல்வர்களே, சிவனடியார்களே, இந்த ராஜராஜேஸ்வரியினுடைய சக்தி பீடத்தில் 2011 ஆடி அமாவாசை அன்று எல்லாம் வல்ல எம்பெருமான் ஸ்ரீ சதுரகிரி சுந்தர மகாலிங்கத்தினுடைய அசீரி வாக்கால் சமயபுரத்தில் ஆசிரியர் காலனியில் சிறிய அன்னதானமாக ஆரம்பிக்கப்பட்ட இன்று கிட்டத்தட்ட 14-15 ஆண்டுகளாக விடாது எந்த இயற்கையினுடைய இடர்பாடுகளாலும் சூழலாலும் விடாது அன்னதானம் மிகவும் சிறப்பாக மெய்யன்பர்களுடைய அனுகிரகத்தாலும் எல்லாம் வல்ல காசி அன்னபூரணியினுடைய அருளாசியாலும் சதுரகிரி சுந்தர மகாலிங்கத்தினுடைய அனுகிரகத்தாலும் சிறப்பாக நடைபெற்று வருகிறது. அதன் பிறகு 3 ஆண்டுகளுக்கு பிறகு இந்த இடத்தில் அன்னையானவள் ஆதிபராசக்தி ராஜராஜேஸ்வரி ஸ்ரீ நாராயணகிரி குருஜி ஜம்மு காஷ்மீரில் உள்ள அடியனுடைய குருஜி அவர்களால் இந்த அன்னையானவள் இங்கு பிரதிஷ்டை செய்து வைக்கப்பட்டுள்ளது. இதனுடைய தாற்பயம் சமயபுரத்தில் எல்லாம் வல்ல உலக புகழ்பெற்ற அன்னை மாரியம்மன் வீட்டிருக்கும் இடத்தில் ராஜராஜேஸ்வரியானவள் வீட்டிருந்தால் இந்த சமயபுர மக்களுக்கு அருட்கடாட்சமும் க்ஷேமமும் இருப்பது நிதர்சனமான உண்மை என்று அவருடைய அருளாசியினால் நாராயணகிரி குருஜி அவர்கள் இங்கு இந்த ராஜராஜேஸ்வரியை பிரதிஷ்டை பண்ண செய்து உள்ளார். அதற்கான தாற்பயம் பராசக்தி மாரியம்மன் என்பவள் அக்னி ஸ்வரூபமாகவும் இருப்பவள். அவருடைய கையில் வேப்பிலை கசப்பு, அன்னை ராஜராஜேஸ்வரியினுடைய கையில் கரும்பு, அவள் இனிப்பு, அவள் அக்னி ஸ்வரூபம், அன்னை ராஜராஜேஸ்வரி சாந்த ஸ்வரூபம். அதனால் சமயபுர மக்களுக்கு ராஜராஜேஸ்வரியும் மாரியம்மனும் இருப்பது மிகவும் விசேஷமானது. அதனால் இந்த ராஜராஜேஸ்வரியை இங்கு நீ பிரதிஷ்டை செய்து வை என்று சொன்னபடியால் இங்கு அம்பாள் வீட்டிற்கு அனைவருக்கும் அருட்கடாட்சத்தை வாரி வழங்கி கொண்டிருக்கின்றார். இன்று தை அமாவாசையாதலால் இன்று அக்கார அடைசல் என்ற இனிப்பும் ஊத்தாப்பமும் குஷ்பாவும் மெய்யன்பர்களுக்கும் அடியார்களுக்கும் அன்னதானமாக வழங்கப்பட்டு வருகிறது. இவை மக்களினுடைய சேமத்திற்காக சதுரகிரியினுடைய 108 நமசிவாயா போற்றியையும் எல்லாம் வல்ல பராசக்தி ஆதிபராசக்தியான ராஜராஜேஸ்வரியினுடைய 108 போற்றியையும் புஷ்பத்தால் அர்ச்சனை செய்விக்கப்பட்டு அதன் பிறகு மகேஸ்வர பூஜையான அன்னம்பாளிப்பு நடைபெற்று வருகிறது. அதை நீங்கள் அனைவரும் கண்டுகளிக்கும்படி அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம். நம சிவாய சிவாய நம சிவாய.
வணக்கம்.